நீங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் பிரசிடண்ட் ஆயிட்டார். உலகம் முழுவதும் அத்தனை மீடியாக்கள், நியூஸ் பேப்பர், டிவி சேனல் சொன்னது ட்ரம்ப் வெற்றி பெற மாட்டார், கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லா கருத்துக்களும் சொன்னாங்களா? ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ட்ரம்பை கொண்டு வந்து நிறுத்துகிறார். யாருமே எதிர்பார்க்கல. உலகமே நடுங்கி நிற்கிறார். ஏன்னா ட்ரம்ப் வந்து பைபிளை விசுவாசிக்கிறார், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்த உடனே முதலாவது சொன்னது, அமெரிக்கர்களை நடுங்க பண்ணின விஷயம், உலகத்தை நடுங்க பண்ணின விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் ஆண்டோடைய சிருஷ்டிப்பு. மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசல. திருநங்கைகளை பற்றி பேச அவர் சொன்னது நோ கே நோ லெஸ்பியன், அத சோதம் குமார பாவத்துக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். இதுவரைக்கும் அமெரிக்காவில் அத்தனை சேனல்களும் பத்திரிகைகளும் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. வெள்ளை மாளிகையில இந்த எல்ஜிபிடிக்கான கொடி பறந்தது. அவங்களுக்கு என்ன சின்னம் தெரியுமா? வானவில் வச்சிருக்காங்க. இந்த எல்ஜிபிடிக்கு சின்னம் என்னன்னா வானவில். ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில அவங்க வானவில் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது நாங்க வந்து சோதங்குமார பாவத்துக்கு ஆதரவு என்பதை போல பைடன் ஆட்சியில இவர் வந்த உடனே கர்த்தர் ஒரு சரியான பிசாசு அடி கொடுத்தார். ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. நோ லெஸ்பியனுக்கு இடமில்லை. அப்படி ஆண்டவர் யாரும் உண்டாக்குவதில்லை. அது மனுஷனுடைய சிந்தனையில் உள்ள காரியம் சொல்லிட்டார். இதுவே ஒரு பெரிய அடி. இதுவரைக்கும் அமெரிக்காவில் ஆட்டம் போட்டது. கர்த்தர் பிசாசனுடைய தலையில் அடி கொடுத்திருக்கிறார்.